நம்மளை மீறி இங்கே எதுவும் நடக்காது. சாரி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தை பற்றின ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டுக்காக சிகரம் நம்ம அறக்கட்டளைக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறை போயிட்டுருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், அந்த தோழர் கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை நம்பி சீனண்ணா அந்த மாதிரி ஒரு சாங்கும் ஒரு சீக்வன்ஸும் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஏகன், அறிமுக நாயகன் தம்பி பண்ணியிருக்காங்க, பிரகிடா அண்ட் நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்ப உறவுகளை சொல்கிற மாதிரி மண் சார்ந்த கதையும், அதோடு வந்து நம்ம லைஃப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துகிட்டு போகணும், மன்னிப்போம் மறப்போம்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். இல்லை, அண்ணா வந்து சாரி, வணக்கம். இந்த படத்தில் அண்ணா வந்து ஆல்ரெடி நான் தர்மதுரை பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் கம்பவுண்டர் ரோல் நான் தான் பண்ணேன். ஸோ அதுலேருந்து அண்ணா ஒரு சரியான டைம் கிடைக்கும்போது உனக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சீனானாவை பற்றி அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எந்த படம் வந்தாலும் அதில் வந்து சும்மா ஒரு ரத்தம், அந்த கத்தி அந்த மாதிரி இல்லாமல் எந்த படம் எடுத்தாலும் அந்த படத்தில் ஒரு அழகான கவிதை போல் கதையை சொல்லியிருப்பாங்க. அதில் எடுத்த படங்கள் நீர்ப்பறவையாக இருக்கட்டும், தர்மதுரையாக இருக்கட்டும், மாமனிதனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா படங்கள்லையும் ஒரு அழகான ஒரு விடயத்தை விட்டு போவாங்க. இந்த படத்துலையும் ஒரு அழகான ஒரு விடயம் இருக்குது. இது நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தை பாருங்கள். ஆமாம், அதில் முதல்ல சாரி அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணாங்க, சுடிதார் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணா இல்லை, இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து எண்ணெய் வச்சு வலித்து மாறிட்டு ஒரு ஒரு பை ஒன்றும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தான் வடிவமைச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் தோழர்களை பற்றி கேள்வி தான் பட்டிருக்கேன். ஸோ அதில் நான் நடிக்கும்போது அதை பற்றி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு, சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. அதை தான் சொல்கிறேன், என்னோடது என்ன அண்ணா கொடுத்தாங்களோ அதை அழகாக பண்ணிட்டோம். தனியாக இருக்குதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த படங்களில் நம்ம அவங்கள சந்திக்கிறேன். இல்லை இல்லை, எல்லாமே அவரோட படத்தில் அவர் சொல்கிறது மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். யாராக இருந்தாலும் அவர் தான் எல்லாமே. எங்களுக்கு வாத்தியார், குரு, என்னுடைய அப்பா எல்லாமே அவர் தான். எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே அவர் தான். ஸோ அவர் தான் எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பாடல் வரும்போது எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளோ சாங் திருநங்கைகளுக்கு வந்திருக்கு, எல்லாம் வந்து ஒரு கிளாமர் அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கும், பட் உங்களோடது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரகுநந்தன் சார் மியூசிக் அண்ட் ஏக்தாசி அண்ட் சூர்யா சிங்கர் அவங்களுக்கு, அண்ட் இதில் எனக்கு காஸ்ட் பண்ண என் டைரக்டருக்கு அண்ட் ப்ரொடியூசருக்கு முக்கியமாக ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் வச்சு ஒரு ஹீரோயின் யாரையாவது வச்சு ஆட வச்சு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். திருநங்கை சாங்க்கு அவங்க அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. காலம் மாறும்போது நம்மளும் காலத்தோடு சேர்ந்து மாறுவோம். இப்போ பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணணுன்றதுல தெளிவாக நம்ம போயிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து எல்லாம் சரியாக தான் நடக்கும். இதோட நான் 28 படங்கள் பண்ணி முடிச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே நல்ல கதாபாத்திரங்கள் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு அமைஞ்ச குருக்கள், அதாவது குரு என்னை இயக்குகிற எல்லா இயக்குநர்களுமே எனக்கு குரு தான். அவங்களே நல்லபடியான ஒரு இதுதான் கொடுக்குறாங்க. சந்தோஷமாக இருக்குது. வரும் நாட்கள் எல்லாம் இன்னும் முழுமையாக மாறும் நம்புகிறேன். அடுத்த படம் நான் மண்ணாங்கட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கெவின்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன். மோகன்தாஸ், விஷ்ணு விஷால் அவர்களுடைய சேர்ந்து பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நிறம் மாறும் உலகில்னு ஒரு படம் இப்போ வரப்போகுது. ஒரு 8 படம் வர்றதுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சமய காலமாக வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி போகுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கஷ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு சாரி, இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரிலங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்மளை மீறி இங்கே எதுவும் நடக்காது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நல்லபடியாக வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்லேருந்து இது வரைக்கும் சினிமாவில் தான் இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். அந்த மாதிரி எதுவும் கிடையாது.